வாடாங்க. இனிமேல் பஸ்ஸில் உரைசுறதும் ட்ரெயினில் உரசணும் கூட்டத்தில் திருவிழாவில் வந்து உரசுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. இதே நம்பர் 8910 100 150 நம்பர் கால் பண்ணி ஒரு கால் பண்ணால் போதும். உங்களெல்லாம் எந்திரிக்க முடியாத நாங்கள் பண்ணிடுவோம். கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிங்கப்பெண் அடிப்படை. ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க வந்து ஒரு விஷயம் இது. சூப்பர். நான் வந்து சல்யூட் கொடுப்பேன். இதுமாதிரி பொண்ணுங்களும் குழந்தைங்களும் பாதுகாப்பு இருக்கணும். காலேஜ் படிக்கிறப்ப நிறைய ரேக்கிங் நடக்குது. ஸோ வந்து மன உளைச்சல் நிறைய சூசைட் பண்ணாங்க. எதுக்கு படிக்க போகணுமோ அது மட்டும் தான் பார்க்கணும். யார் ஐஃபை இருக்கா, யார் அழகாக இருக்காங்க, தரம் தாழ்த்தி பேசுறது நிறைய பேர் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் பொண்ணுங்களை யாராக இருந்தாலும் சரி பிரின்சிபல் சொல்லுங்கள் இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்களே. ஜஸ்ட் 8 இந்த நம்பர் நான் 3 நம்பர் சொன்னல. ஸோ அதில் தான் கான்டாக்ட் பண்ணும். அவங்களே தைரியமாக வந்து உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் பாதுகாத்தணும். உரசிட்டே இருப்பானுங்களா பஸ்ஸில், அவங்களுக்குலாம் ஒழுங்குமுறையாக திருந்தி வாழுங்கடா. பொண்ணுங்களை வந்து அவங்க சைடில் பார்த்தா தெரியும், அவங்க உடனே பார்க்குறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது. என்னடா இல்லை கேட்குறேன், உன் ஒய்ஃபு கிட்ட பார்க்காம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களடா. ஒய்ஃபை பார்த்து போர் அடிச்சிருக்கும். அப்படி தானே அந்த புது பொண்ணுங்களை பார்த்துட்டீங்க. ஒழுங்குமுறையாக திருந்தி வாழங்கன்னா அக்கா தங்கச்சியா சிஸ்டராக எல்லாமே பார்க்கணும். மாறிடுங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் லாடம் கட்டிடுவாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் வருவீங்க. அப்புறம் நானே லாடம் கட்டி வேண்டியது இருக்கும். பொண்ணுங்க மேலே யாரும் கை வச்சுட்டு உரசிட்டு வந்தீங்க குழந்தைங்க மேலே அப்படியே தலையெல்லாம் திருப்பிடுவேன். ஒழுங்குமுறையாக திருந்தி வாழுங்கடா. என்னடா பார்க்குறீங்க கஞ்சா குட்டிக்காரன் நாய்ங்க. உங்களுக்குலாம் பொண்ணுங்க கேட்குதாடா. உங்கள் அம்மா ஒரு பொண்ணு தான்டா. போட்டுருவேன். ஒரு கால் பண்ணால் போதும். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு நல்ல விஷயம் நம்ம சார் கொண்டு வந்திருக்காங்க. முதலமைச்சர் சார் அவங்க திருந்தி வாழுங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல குடிக்கார கஞ்சா வேலை அப்படின்னு இருப்பானுங்களை வரசிட்டு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு மாறுங்கடா. சரியா? அவர்கிட்ட